சூப்பர் கம்பேக் ரிவியூஷன் ஆக போகிறோன்னா அடுத்து 5 வண்ண பூவே பாட்டு ஃப்ரம் தக்லைப் ஆல்பம் தான் கேட்க போகிறோம். இதோட சின்ன ஒரு கிளிம்ஸு நம்ம வந்து இதில் பார்த்தோம், இந்த ட்ரெய்லரில் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. அங்கேயே ஒரு செம்ம மெலடி, ஒரு தாலாட்டு மாதிரி ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக பாட்டுக்கு போயிடும். விண்வெளி நாயகா முடிஞ்சு 5 வண்ண பூவே கேட்போம். ஓகே, ஸோ 3 2 1 லெட்ஸ் கோ. இது இதில் வருதா? அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலே நட்சத்திர பூவே காத்தா வழி வழியெல்லாம் வெடி நெடி வெடி நெடி படுகுழி படுகுழி தோட்டம் எங்க பூ எங்க வாசம் எங்க அஞ்சு வண்ண பூவே காணோம் உன்ன. Winging it worked until it didn't. As a solo entrepreneur, பிஞ்சு விரல் எங்க கொஞ்சம் குரல் எங்க அஞ்சுகமி கண்ணே சூடி பராரி போல பித்தேரி வாடி கொடாவி கூடி தொடாவி தேடி அனாதி பார்த்த அஞ்சு வண்ண பூவே ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. அஞ்சு வண்ண பூவே உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும். அஞ்சு வண்ண பூவே கடலையே ஒன்று கடலையே ஒன்று கடலையே ஒன்று நந்தவனமோ ஒரு மலரோ தாய்மையின் குரலோ பேரருளோ உலகத்தில் இல்ல. வட்ட வட்ட பாத சுத்துதைய கால எங்க இனி போவ எங்க இனி போவ. அஞ்சு வண்ண பூவே வா கொஞ்சி விளையாடு அஞ்சு வண்ண பூவே. என்னமோ ஒரு பாட்டு இது ஞாபகப்படுத்த, என்ன பாட்டு என்ன சொல்ல முடியல. பிஞ்சு விரல் தீண்ட நான் காத்திருப்பேன் பாரு பிஞ்சு விரல் தீண்ட நான் காத்திருப்பேன் பாரு. லிரிக்ஸ் அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலே. அட்டி அந்த பேக்கில் ஒரு வோக்கல்ஸ் போதில் என்னமோ பேசுகிற மாதிரி, அது ஒரு செம்மேட்ரு. அது
அந்த நம்ம கிங் ஆஃப் தக்ஸ்லலாம் கேட்டிருப்போம். கிங் ஆஃப் தக், ஓஜி தக் எதெல்லாம் எல்லா மாஸ் பிஜிஎம்லேயும் வந்துச்சு. அந்த அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன், இது இந்த பாட்டு வருது அப்படின்னு. அந்த ட்ரெய்லர் கூட ஆக்சுவலாக ட்ரெய்லர் கூட அதில் தான் ஆரம்பிக்கும். பட் அது அப்போ தெரியாது நம்மளுக்கு, அதெல்லாம் ஒரே பாட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச பிஜிஎம் ஷிஃப்ட் அது அப்படின்னு. ஆனால் அப்போ தான் தெரியுது அது ஒரே பாட்டு அப்படின்னு. பட் நைஸ் நைஸாக இருந்துச்சு. அது ஒரு செம்ம லேயர். அது அந்த லேயர் இந்த பாட்டில் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதை எடுத்து மாஸ் பிஜிஎம் அங்கே போட்டு வச்சிருக்காரு தலைவர். வேறு லெவல் தான். லிரிக்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அவங்க வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. சாரோட தமனி அவங்க வாய்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. செமையாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. இதுவும் ஒரு பக்கா ரொமான்ஸர் ஜோனில் தான் இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு பாட்டு. அடுத்து ஓ மாறா, ஓ மாறா கேட்போம். பால் டப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.